ஜீனத் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பண்ண போற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. இத வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இத காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் பொங்கி வருது. இப்ப அடுப்பு சிம்ல வச்சிடுவோம். கொஞ்சம் பால் வத்தி கட்டி ஆகட்டும். அதுக்குள்ள பாலாடை செஞ்சு எடுத்துக்குவோம். இந்த பேன்ல 1/4 லிட்டர் பால் ஊத்திக்கலாம். இதுவும் ஃபுல் ஃபேட் மில்க் தான். காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இதை அடுப்புல வச்சு கொதிக்க விடுவோம். கொதிக்கும் போது மேல பாலாடை ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்லைன்னா இப்படியே பேன்ல ஓரமா ஒதுக்கி வச்சாலும் சரி. திரும்பவும் பாலாடை ஃபார்ம் ஆகும். மேல பாலாடை நிக்குது, உள்ள பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த மேலாக்க பாலாடையை ஒதுக்கி வச்சிடலாம். இப்படி எல்லா பாலும் வத்துற வர பாலாடையை எடுத்து வச்சாச்சு. நாம ஏற்கனவே வத்துறதுக்காக வச்ச பாலை பார்க்கலாம். பால் ஒரு 100 மில்லி அளவு வத்தி இருக்கு. இப்படி வத்துச்சுன்னா போதும். ஃபுல் கிரீம் மில்க்னாலே நல்ல கெட்டியா தான் இருக்கும். இந்த அளவுக்கு வத்த விடும்போது இன்னும் கெட்டியாகி ஜிகர்தண்டா நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த பால்ல 150 கிராம் சீனி சேர்த்துடலாம். அப்புறம் 50 கிராம் சீனில காரமல் செஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். காரமல் ரெசிபி ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் வீடியோல இருக்கு. அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் பாத்துக்கங்க. காரமல் சேர்த்துட்டு கூடவே ரெட் கலர் நன்னாரி சிரப் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடுங்க. அப்புறம் கொதிச்சதும் இறக்கிடலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. பால் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்ப ஜிகர்தண்டா பண்ணிடலாம். ஜிகர்தண்டா பண்ணணும்னா இந்த ஒரு பொருள் இல்லாம பண்ணவே முடியாது. அது என்னன்னா பாதாம் பிசின். இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சி ஊட்டக்கூடிய பொருள். இது இப்படித்தான் இருக்கும், கல்லு மாதிரி. இத 200 மில்லி தண்ணியில ஒரு பீஸ் போட்டீங்கன்னாலே போதும். 3-4 மணி நேரம் ஊற விட்டோம்னா ஒரு டம்ளர் நிறைய கிடைச்சிடும். ஊறினதுக்கு அப்புறம் இப்படி மாறிடும். இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து ஊறின பாதாம் பிசின் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நாம பண்ண பாலாடையில 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். 3/4 டீஸ்பூன் நன்னாரி சிரப் ஊத்தி அதோட காய்ச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்த மில்க் 3/4 கிளாஸ் வர ஊத்தி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கு மேல ஒரு ஸ்கூப் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் பாத்துக்கோங்க. மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம கீழக்கரை ஸ்பெஷல் தேங்காய் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 தேங்காய், 1 கப் அரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய சைஸ் முழு பூண்டு, 4 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய், 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை. ரம்பல இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவி குக்கர்ல போட்டுடலாம். இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்க அரிசி ஜீரா சம்பா. நீங்க எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப் அளவு 8 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1 டீஸ்பூன் உப்பு, பூண்டு, வெந்தயம், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து மூடி வச்சிடலாம்.
இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுறலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம கட்டி தேங்காய் பால்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 4 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுல தண்ணி தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கொதிச்ச பிறகு கட்டி தேங்காய் பால், தாளிப்பு இதெல்லாம் சேர்த்து திரும்ப கொதிக்க வைக்கலாம். இதுல வெந்தயம், பூண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதுக்கு நாம தொட்டுக்க புதினா சட்னி, அப்படி இல்லாட்டா எந்த சட்னி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் கூட நம்ம வச்சு தொட்டு திங்கலாம். இத நீங்க சோறுல கூட செய்யலாம். சோறுல செய்யும் போது 6 கப் தண்ணி மட்டும் ஊத்தினா போதும். Thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் and subscribe.